نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இறுதி தூதராக இறை தூதராக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னலாருடைய பிரச்சாரங்களை ஏற்று தங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு இஸ்லாம் என்கிற தூய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பாலை கொடி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சொற்பொழிப்பு நிகழ்ச்சியில பயான் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம் அவர்கள் அனைவர்களின் மீதும் ஏகனுடைய அளவற்ற அன்பும் நிகரற்ற கருணையும் நீடித்து நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சி பயானை நான் துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான தருணத்தில் திருக்குர்ஆனும் நாமும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினுடைய நோக்கமும் காரணமும் என்னவென்று கேட்டால், பொதுவாகவே திருமறை குர்ஆனை பொறுத்த மாட்டிலே நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே எந்த அளவிற்கு பார்வை இருக்கிறது, இந்த திருக்குர்ஆனை எப்படி இந்த சமூகம் பாவிக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் இந்த திருக்குர்ஆனை பற்றியுள்ள பார்வையை பொறுத்தவரையில சந்தோஷமான ஒரு செய்தி நடைபெற்று விட்டால், உதாரணத்துக்கு வீடு கட்டுறோம், ஒருத்தர் புது வீடு கட்டி பாதுகாக்கிறாரு, அதுக்கு என்ன பண்றது, திருக்குர்ஆனை எடுத்து ஓதுறது, அதை வழக்கமாக ஆக்குவது, இன்னும் சொல்லப்படுமையானால் திருமணங்களில் ஃபாத்தியா ஓதுகிற அந்த தருணங்களில் இது போன்ற நன்மையான காரியங்களிலே சிரித்து பேசுகிற அந்த கூடுகிற அந்த நேரத்திலே திருக்குர்ஆனை படிப்பதும், ஏதேனும் யாரும் மரணித்து விட்டார் என்றால் அங்க போய் என்ன செய்யறதில்லை, திருக்குர்ஆன் படி இளவிடத்துல போய் திருக்குர்ஆன் படிச்சுக்கிட்டு இருக்கிறியா, வேற நேர காலம் உனக்கு கிடைக்காதா, அங்கிட்டு போய் ஓதுப்போ, வேற இடத்துல போய் ஓதுன்னு சொல்லி இப்படி பேசக்கூடிய நிலைமையும் நம்முடைய சமூகத்திலே மாறி இருக்கிறது. இன்னைக்கு திருக்குர்ஆனுடைய பார்வையில பாருங்க, வாரத்துல ஒரு நாள் ஜும்மாவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஜும்மாவுக்கு வந்தோட நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஆடைகளே சிறந்த ஆடையை போட்டுட்டு நறுமணங்களை பூசிட்டு பள்ளிவாசல்ல வெள்ளனே போய் உட்கார்ந்துருவோம். எதுக்கு? குர்ஆனை படிக்கிறதுக்கு, குர்ஆன்ல உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாரம் நம்ம ஒரு டைம் ஒதுக்கி வர்றோம். சரி, வருஷத்துல ஒரு நாள் சில பேர் வருஷ முசல்லின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெருநாள் தினத்துல மட்டும் வந்து தொழுகிறது, அவங்கள சில பேர் என்ன பண்றாங்கன்னா பெருநாள் தினத்துல திருமறை குர்ஆனை நல்லா படிக்கிறதும் அந்த கிராத்து வந்து அநேகப்பா
இன்னைக்கு பெருநாள் திடல்ல ஓதுனாங்க பாரியா கிராத்து, சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. திருக்குறானுடைய சிறப்புகள் அவர்களுக்கு அப்பொழுதுதான் தெரிகிறது. நம்மை கடந்து விட்டு சென்ற ரமலானில் கூட பாருங்கள், எப்பொழுதுமே திருமறை குரானுடைய வசனங்களை காது கொடுத்து கேட்காத முஸ்லிம்கள், திருக்குறானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் விரண்டு ஓடுகிற முஸ்லிம்கள் கூட பள்ளிவாசலிலே வந்து தஞ்சம் புகுந்தார்களா இல்லையா? திருக்குறானுடைய வசனங்களை ஓத மாட்டார்களா? அதை காது கொடுத்து நாம் கேட்க முடியாதா என்கிற ஒரு ஏக்க உணர்வு அவரிடத்திலே வந்ததே. அப்ப இந்த மாதிரி தான் வாரத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள், ரமலான் மாதம் முழுவதும் நாம் திருமறை குரானோடு தொடர்பு வைத்தவர்களாக இருக்கிறோம். ஏன் மற்ற நேரங்களில் திருக்குறானை படிக்க கூடாது என்று திருமறை குரான் பேசுகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்களா? அல்லது இஸ்லாம் தான் அப்படி காட்டியிருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். இன்னைக்கு திருமறை குரானுடைய மகிமையும் மாண்பும் விளங்காத காரணத்தினால் இந்த சமூகம் சீர்கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த விஷயத்தில் வைத்தாவது நீங்கள் பார்க்கலாம் திருக்குறானுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஒரே ஒரு சாம்பிள் இன்னைக்கு பாருங்க, எத்தனை விபச்சார குற்றங்கள், கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாலியல் ரீதியான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எத்தனை நடக்கிறது நாட்டில். அதுல திருக்குறானுடைய சட்டத்திட்டங்கள் எடுத்து போட்டு பாருங்க. அதை நம்முடைய நாட்டு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி பார்க்கட்டும், நடக்குமா? நாட்டையே உலுக்கி கொண்டிருந்த ஆசிபாவுடைய மரணம், 7 வயது 8 வயது சிறுமி 7 நாட்கள் கற்பழிக்கப்பட்டு, கோயிலுக்குள்ளாக கற்பழிக்கப்பட்டு வீசி எறியப்பட்டாலே, கொலை செய்யப்பட்டு கொடூரமாக உடலெல்லாம் சிதைக்கப்பட்டாலே, அவ்வளவு பெரிய ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்திய ஆசிபாவுடைய மரணத்திற்கு பின்னால் கூட ஊபி லக்னோல அடுத்த 2 மாசத்துல நடக்குது, அடுத்த 3 மாசத்துல நடக்குது. இப்ப பாருங்க, சென்னை அயனாவரத்துல 18 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஒரு ஊனமற்ற சிறுமியை கற்பழிக்கலையா? அது வீட்டுல சொல்ல தெரியாம உள்ளுக்குள்ளே மறைச்சு வச்சு தன்னுடைய சகோதரி வந்ததற்கு பின்னால சொல்லி, இது ரொம்ப போக்கஸ் ஆகுது. ஏன் இப்படி நடக்குது? ஆசிபாவுடைய மரணத்தில் ஆஜரானவை யாரு? ஒரு காவல்துறை. காவல்துறையை இன்வால்வ் ஆகி அந்த காரியத்தில் ஈடுபடுறான்னா என்ன மனசுல இருக்கு? என்னடா சட்டத்தை போட போறான்? என்ன சட்டத்தை போட்டு போறான்? அதிகபட்சமா எப்படி நாள் வெளியே வந்துடலாம், ஆளா இல்ல நம்மளுக்கு வெளியே வந்துடலாங்கிற ஒரு தைரியம் யார் கொடுக்கிறது? அரசாங்கம் கொடுக்கிறது. இதே விபச்சாரம் பண்ண ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நீ திருமணம் முடித்தவனாக இருந்தால், திருமணம் முடித்திருந்தால் உனக்கு கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும், மரண தண்டனை உனக்கு. இது இஸ்லாம் சொல்கிறது. திருமணம் ஆகல, கல்யாணம் முடிக்காம நீ விபச்சாரம் செஞ்ச ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் 100 கசையடி அடிச்சு ஓராண்டு காலம் நாடு கடத்தணும். ஓடி நாட்டில் இருக்க கூடாது. இத மக்கள் மத்தியில வச்சு செஞ்சா எவனாச்சும் இந்த சிறு பிள்ளையை கற்பழிப்பதை போல செய்வானா? ஒரு காவல்துறை முன்வந்து செய்யுமா? செய்ய மாட்டான். ஏன்? நம்மளை கொன்றுவாங்க, நம்மளை மரண தண்டனைக்கு பலி கொடுத்துருவாங்கிற ஒரு சிந்தனை, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தருவது இந்த திருமறை குரான் தான் பேசுகிறது. விபச்சாரம் செஞ்சுட்டானா மக்கள் மத்தியில் கொண்டு வாடிங்க, மரண தண்டனை நிறைவேற்றி திருமறை குரான் சொல்லுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாண்பை பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சட்டத்தை, திருமறை குரானுடைய வசனத்தை நாட்டு மக்களும் நாட்டினுடைய அரசாங்கமும் பின்பற்றி நடந்தால் நடக்குமா அந்த தவறு? திருடுறான், எத்தனை திருட்டுகள். போலீஸ் அதிகாரிங்க, ஒரு போலீஸ் அதிகாரி நாட்டை காப்பாற்றக்கூடியவன் என்கிற ஒரு பொறுப்பை பெற்றவன், திருட்டு நடக்குதா அது தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் அதை பார்ப்பவன், அவன் வீட்டிலே வந்து திருடிட்டு போறான். வக்கீல வாதாடுறான், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா உனக்கு நான் வந்து பேசுறேன், சப்போர்ட் பண்றேன், உன்னை உன்னை வந்து குற்றவாளியா இல்லாம வெளியே கொண்டு வர்றதுக்கு வேலையை நான் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த வக்கீலுடைய வீட்டுல ஒருத்தர் திருடுறாங்க, மினிஸ்டருடைய வீட்டுல திருடுறான், பிரபலங்களுடைய வீட்டுல திருடுறான். இவ்வளவு திருட்டு சம்பவங்களை செய்யறான்னா இந்த திருட்டுக்குண்டான சட்ட திட்டங்களை நம் நாட்டு அரசாங்கம் எப்படி துரிதப்படுத்துகிறது? ஒழுங்கா சட்டம் போட்டுருந்தா நடக்குமா? மறுபடி திருட்டு நடப்பதற்குண்டான காரணம் வருமா?
இஸ்லாம் சொல்லுகிறது அஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது திருடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டி நிறு. வெட்டினா செய்வானாவே, வெட்டி பாரவே செய்ய மாட்டான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கூட வந்து ஒரு நபித்தோழர் வர்றாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் வர்றாரு, ஸைத் வர்றாரு, வந்து சொல்றாரு, இந்த ஒரு பெண்மணி திருடிட்டாங்க, பாத்திமாங்கிற ஒரு பெண்மணி திருடிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பாமர மக்கள் மாதிரி அவங்க கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இருக்குது, நல்ல பணக்காரவங்க, சமூகத்துல பேர் பெற்றவங்க. அவங்களை நீங்க தண்டிச்சா நல்லா இருக்காது, சமூக தப்பா பேசணும்னு சொல்லி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள், பரிந்துரை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? சரிப்பா, என்னுடைய வளர்ப்பு மகனாய் நீ சொல்லிட்ட, விட்டுருவோம், அந்த ஃபிதியா தொகையை கொண்டு வா, அந்த காசை மட்டும் கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? நபிகளார் அந்த இடத்திலே முகமெல்லாம் சிவந்து போய் சொன்னார்கள். ரொம்ப கோபப்பட்ட நபிகளார் அந்த சமூகத்தாரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், பயான் நிகழ்த்துகிறார்கள். வைமுல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின், முஹம்மதாகிய என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், சரக்கத்து திருடி இருந்தால் லகத்தஅத்து யதஹா, அவள் கையை நான் தரித்திருப்பேன், துண்டித்திருப்பேன். யார்கிட்ட வந்து நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வளைப்பதற்கு பார்க்கிறீர்களா? அதை முடக்குவதற்கு பார்க்கிறீர்களா? சட்டம் என்றால் சமம், எல்லாத்திலும் இருக்கும். ஏன் மகளா இருந்தாலும் அதான் சட்டப்பா. அன்னைக்கு நிறைவேற்றினாங்க. திருட்டு ஒழிஞ்சிச்சா இல்லையா? இன்றைக்கும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில், வட நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் நடைமுறைப்படுத்துகிறார்கள். திருட்டு ஒழிகிறது. ஒரு திருட்டான், ஒரு ஆணவ பெண்ணை திருடிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மாவட்டத்துல. அந்த மாவட்டத்து மக்களை எல்லாம் கூட்டி வச்சு எல்லா இடத்திலையும் லைவ் போக்கஸ் பண்ணி, சன் டிவி, கே டிவி, நியூஸ் சேனல் எல்லாத்திலையுமே போட்டு விட்டு சமூகம் பார்க்கிற விதமாக, உலகமே பார்க்கிற விதமாக அவன் கையை வெட்டினா அதை பார்க்கிற எவனாச்சும் அடுத்த திருடனும் நினைப்பானா? நினைக்க மாட்டான். சரி, நம்மளை முத்திருவாங்க, திருட்டு பையன் பட்டம் கட்டிடுவாங்க, என்ன அப்படிதான் ஆகும். எல்லாருமே கையை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் மட்டும் கையெல்லாம் நடந்து போனான்னா, அந்த வாரு அவன் தான் திருட்டு பையன், அவன் தான் களவாணி பையன், திருடிட்டான், அதனாலதான் கையை வெட்டி இருக்கிறாங்க. நம்ம இதை செஞ்சோம்னா நம்ம கையை துண்டிச்சிருவாங்க, நம்மளே வெட்டி போடுவாங்கிற ஒரு சிந்தனையை தருது, பக்குவப்படுகிற ஒரு சீர்திருத்தத்தை தருது. ஏன் தருது? திருமறை குர்ஆன் தருகிறது. இந்த திருமறை குர்ஆனை பற்றி திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. இந்த விபச்சாரத்துக்கு உண்டான சட்டம், திருட்டுக்கு உண்டான சட்டம், இதெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு நேர்வழி இல்லையா? தவறு செய்யறவனை பார்த்து திருந்த மாட்டானா? முபையினாத்தின் ஹுதா, நேர்வழியை தெளிவாக கூறுகிறது. சும்மா சொல்லிட்டு போறது இல்ல, தெளிவா சொல்லணும் நேர்வழி. வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து எப்படி சத்தியம் வெளிப்படுமோ அதுபோல தெளிவாக சொல்கிறது. நம்ம திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது என்பதை விளங்கி இருக்கிறோம், அதை படித்திருக்கிறோம். ரமலான் மாதத்தில் எல்லாம் இந்த வசனங்கள் நம்முடைய நெஞ்சத்திலே ஊட்டப்பட்டது. இந்த நேர்வழியை தரக்கூடிய திருமறை குர்ஆனை நாம் எவ்வாறு அணுகிறோம், திருமறை குர்ஆனை எவ்வாறு நாம் படிக்கிறோம், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி சொல்றாங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 17634வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், லரபல்லாஹு மஸலன் சிராத்தன் முஸ்தகீமா, ஒரு நேரான பாலத்தை பற்றி, பாதையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொன்னார்கள். என்ன உதாரணம் அது? அடுத்ததாக சொல்கிறார்கள், வாலா ஜனபதி சிராத்தி சூரானி, அந்த பாலத்தினுடைய இரு பகுதியிலேயும் இரு திசையிலேயும் 2 வாசல்கள் இருக்கிறது. பாலம் நேரம் போய்கிட்டே இருக்குது. பாலத்துக்கு வலது புறத்திலையும் பாலத்துக்கு இடது புறத்திலையும்
ரெண்டு வாசல் இருக்கிறது வழி இருக்குது, அங்கிட்டும் போலாம் அங்கிட்டும் போலாம், ஸ்ட்ரெயிட்டாவும் போலாம். இதை சொல்லிட்டு நபிகளார் அடுத்து சொல்றாங்க, ஃபீஹா அபுவாபுன் முஃபத்தஹத்துன், அதிலே திறந்து வைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது. திறந்துதான் இருக்குது, நினைச்சா போய்க்கலாம், வலது புறமும் போய்க்கலாம், இடது புறமும் போய்க்கலாம். அப்ப திறந்து வைக்கப்பட்ட வாசல் இருக்கிறது. வஅலல் அபுவாபி சுத்தூருன் முர்ஹாத்துன், அந்த திறந்து வைக்கப்பட்ட வாசல்களில் திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஒரு பெருசா ஒரு திரைச்சீலை, இது மாதிரியான ஒரு திரைச்சீலை ஒவ்வொரு வாசல்லையும் தொங்க விடப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் நபிகள் பெருமானார் அவங்க சொல்றாங்க, வஅலா அபுவாபி சிராத்தி தாய், அந்த பாலத்துக்கு முன்னால் ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யா அய்யுஹன் நாஸ், மக்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த பாலத்துல வர்ற மக்களை பார்த்துலாம் சொல்லுவாங்களா? அந்த தாய் சொல்வாரா, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உதுகுலு சிராத்த ஜமீஆ, நேரான பாதையின் பக்கம் அனைவரும் சென்று விடுங்கள், எங்கே வளைஞ்சிடாதீங்க, வலதுபுறமும் போயிடாத, இடதுபுறமும் போயிடாத, நேரா போய்கிட்டே இரு, எங்கிட்டு திரும்பிடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வலாத்தத்த அர்ரஜு, எங்கிட்டுமே நீங்க திரும்பிடாதீங்க. வதாயின், இன்னொரு தாய் சொல்வார், எது ஓமின் ஃபௌகி சிராத், அந்த வாசல்களுக்கு மேல ஒரு தாய் இருப்பாராம். வாசலுக்கு முன்னாடி இருந்து சொல்லுவாரு, எங்கிட்டு வளைஞ்சிடாத, வலதுபுறமும் போயிடாத, இடதுபுறமும் போயிடாத, நேரம் போ, முன்னாடி இருந்து சொல்லுவாரு. அந்த பாலத்துக்கு மேல நின்று ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்ன சொல்லுவார்னா, ஃபைதா அராத யஃப்தஹு ஷைஅன் மின் தில்கல் அபுவாப், ஏதேனும் ஒரு பாதை மக்கள் சென்றுவிட முற்பட்டால், வலதுபுறத்திலேயோ இடதுபுறத்திலேயோ போறதுக்கு ஆசைப்பட்டால், முற்பட்டால், நாடினால், கால அந்த தாய் சொல்வாராம், வைஹக், யார் யாரெல்லாம் இங்கிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், நாசமா போங்கடா நீங்கன்னு சொல்லி அந்த தாய் என்ன செய்வாரா, சபிப்பாரா. ஏன் சபிக்கிறாரு? அடுத்து அவங்க சொல்றாங்க, இந்த ரெண்டு வாசல்ங்கிறது என்ன, முன்னாடி இருந்த அந்த தாய் யாரு, பாலத்துக்கு மேல இருந்த அந்த தாய் யாருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கப்புறம் வளர்க்கிறாங்க. ஃபஇன்னக இன் தஃப்தஹது தில்ஜஹு, அந்த வாசல் இருக்கிற ரெண்டு வாசல், அந்த ரெண்டு வாசல் ஒரு ஊமையாகும். என்ன ஊமை? பஸ்ராத்து இஸ்லாம், அந்த பாலம் நேரா பாலம் போய்கிட்டே இருக்குல்ல, அந்த பாலம் தான் அல் இஸ்லாம், அதுதான் இஸ்லாம். பாலத்துக்கு உதாரணம் நபிகளார் சொல்றாங்க, அந்த பாலம் என்பதுதான் இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், வஸ்ஸூரானி ஹுதுமுல்லாஹ், அந்த ரெண்டு வாசல்கள் இருக்குல்ல, அதுதான் இறைவன் விதித்திருக்கிற வரம்பு. அங்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஒரு வரம்பு, எங்கிட்டு வளைஞ்சிட கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்திருக்கிற ஹராமான காரியம், அதுதான் அந்த ரெண்டு வாசலு. அடுத்து சொல்றாங்க, வல் அபுவாபுல் முஃபத்தஹா, திறந்து வைக்கப்பட்ட அந்த வாசல் இருக்கிறது, முஹாரிமுல்லாஹ், இறைவன் தடுத்திருக்கிற காரியம், வதாலிக தாய் அலா ரஹசி சிராத்தி, அந்த பாலத்தினுடைய முன்னால் நின்று கொண்டு பிரச்சாரம் செய்யாரே, நேரம் போங்கன்னு, அவர் யாரு? கிதாபுல்லாஹ், அதுதான் இறைவனுடைய வேதம், அதுதான் திருமறை குர்ஆன். வத்தாய் மின் ஃபௌகி சிராத், அந்த பாலத்துக்கு மேலே நின்று ஒருத்தர் சொன்னாரே, உங்களுக்கு எல்லாம் நாசம் உண்டாகட்டும், நேரமா போகல, எங்கேயாச்சும் வளைஞ்சீங்க கேடு உண்டாகட்டும் சொன்னாரே, அந்த தாயை பற்றி நபிகளார் சொல்வார்கள், வாஹிதுல்லாஹ் ஃபீ கல்பி குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா நம்ம விளங்கக்கூடிய ஒன்று, ஒரு பாலத்தை சொல்றாங்க, அந்த பாலத்துக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ரெண்டு வாசல்கள் இருக்கிறது, திரைச்சீலை இருக்கிறது. அந்த திரைச்சீலையை நீங்கள் தொடர்ந்து பார்த்து விடாதீர்கள், எங்கேயும் திரும்பி போய் விடாதீர்கள், நேராக ஒரு பாதை இருக்கிறது, அதை கடந்து போருங்கள், அதை கடந்து செல்லுங்கள், அதுதான் இஸ்லாம் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அப்ப திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு திருக்குர்ஆன் என்ன பண்ணாது, கெட்ட பாதையை காட்டவே காட்டாது, நல்ல பாதையை தான் காட்டும். இப்ப உதாரணத்துக்கு தொழுகைன்னு சொல்லுது திருமறை குர்ஆன், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை என்பது உங்களை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும்
அருவருக்கத்தக்க தீங்கை விட்டும் உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. எப்படி ஒரு போர்க்களத்துல ஒரு போர் வீரன் போறான், போய் நின்று சண்டை போடுறான், என்னை யாரும் தாக்கிடக்கூடாது, என்னை யாரும் வெட்டிடக்கூடாது, என் உடல்ல இருந்து ஒரு செட்டு ரத்தம் கூட கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்காக வேண்டி கவச உடை போடுறானா இல்லையா? இந்த மாதிரி கவச உடை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்றால் தொழுகையை நீ பின்பற்று. நீ தொழுதா உன்ட தீமை இருக்காது, தொழுதா உன்ட அருவருக்கத்தக்க காரியம் இருக்காது. தவறு நீ பண்ண மாட்டேன் திருமலை குரான் சர்டிபிகேட் விடுத. அப்ப திருக்குரான் தொழுதா நன்மையை கொண்டு வருதான் தொழுது, தொழுதா தீமையை கொண்டு வந்து தொழுதா சொல்லுது. எப்ப சொல்லுது? வயலுள்ளில் முசல்லி. அதே திருக்குரான் சொல்லுறது தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகிறவன் நாசமா போட்டு சொல்லுது திருமலை குரான். ஏன் சொல்லுச்சு? அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஹும் ஸலாத்திஹிம் சாஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். சரியா தொழுதுன்னா, நேர்மையா தொழுதுன்னா, இறைச்சத்தோட தொழுதுன்னா, யாருக்கும் பார்க்கிறோம், இவங்க பார்க்கிறாங்க, அவங்க பார்க்கிறாங்க என்பதற்காக தொழாமல் தூய்மையான இறைச்சத்தோடு தொழுதால் அது உனக்கு நன்மையை தரும். அவங்க பார்க்கிறாங்க அதனால நான் தொழுகிறேன், நிர்வாகிகள் எல்லாரும் சொல்லுவாங்க அதனால நான் தொழுகிறேன், அப்பா சொல்றாங்க அதனால நான் தொழுகிறேன், உம்மா சொல்றாங்க அதனால நான் தொழுகிறேன், அடுத்தவங்க பார்க்கிறாங்க அதனால தொழுகிறேன். இந்த சோழிகை இடம் இருக்க கூடாது. அல்லாஹ் பார்க்கிறான் அதனால நான் தொழுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் தொழுகிறேன். இவன் எப்படி தொழுகிறானோ அவன் தான் நன்மையை பெறுவான். திருக்குறான் நன்மை தானே சொல்லுது. தர்மங்களை கொடுங்க, திருக்குறான் சொல்லுகிறது. தர்மத்தை ஏன் கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க, இத்தகின்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வள விஷட்டி தம்ரா, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து காப்பாத்தீங்க. இது நல்லதா கெட்டதா? திருக்குறான் எத்தனை உபதேசங்களை செய்கிறது. யா அய்யுஹன் நாஸ், ஈமான் கொண்ட மக்களே, இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்களப்பா, பாதுகாத்துக்க, கேர்ஃபுல்லாரு, ரொம்ப கண்ணுகருத்தமாயிரு. வஃபூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, ஏன்னா நரகத்தினுடைய ஜுவாலை எப்படி இருக்கு தெரியுமா? நரகத்தினுடைய அந்த உசுரம் எப்படிப்பட்டது தெரியுமா? நரகத்தில் உள்ள கங்கு எப்படிப்பட்டது தெரியுமா? நம்மை போன்ற மனிதர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாம் அப்படியே நெருப்பு கங்குகளாக போடப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தான் நரக நெருப்பு. நாம் வெளியிலே பார்த்து கொண்டிருக்கிற பெரும் பெரும் கற்கள் அதுவெல்லாம் நெருப்பு கங்குகளாக மாற்றப்படும். எல்லாத்தையும் எல்லாம் கீழே போட்டுருவோம். மனிதர்கள் எல்லாம் நெருப்பு கங்குகளாக, கண்ணு நெருப்பு கங்கா இருக்கும், கையெல்லாம் நெருப்பு கங்கா இருக்கும். நம்முடைய உடல் அனைத்தும் நெருப்பு கங்காக தேவனால் மாற்றப்படும். அந்த நெருப்புல நீங்க கருகிறவங்க ஆகையால பாத்துக்கங்க. அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாலுன், ஏனென்றால் அந்த நரகத்தின் மேல் கடுமையும் கொடூரமும் கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள், பயந்து கொள்ளுங்கள். லா யஸூனல்லாஹு மாவரஹும் பயஃபலுன மா யஃபரும், அந்த மாணவர்கள் தனக்கு ஏவப்பட்ட ஒன்றை தயவுதாச்சனை என்று செய்வார்கள், யாருக்கும் எந்த பாரபட்சமும் வைக்க மாட்டார்கள். ஐயவர் பாவமே, அப்துல் காதர் பாவமே, அப்துல்லா பாவமே, ஆமினா பாவமே, ஆயிஷா பாவமே, எந்த இதுவும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா நரகம் வந்துட்டியா, உனக்கு உண்டான விஷயங்கள் இங்க செய்யப்படும். சகல வசதி உனக்கு இருக்கு. என்ன வசதி? சீலும் சலமும். மனுஷன் அதை குடிப்பானா, மிடரா குடிப்பானா. தாகத்துக்கு தண்ணி கேட்டா இந்த சீல குடி. மனுஷனுடைய உடம்புல இருந்து வரும்ல, எல்லாம் அடிபட்டா வரும்ல கெட்ட நீர், அந்த நீரை இறைவன் கொடுப்பான், இதை குடி. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல திருமலை குரான்? நன்மை இருக்கு உனக்கு, தொழு, நன்மை கிடைக்கும். நேரான ஒரு பாதையை சார் காட்டுகிறது, அதன் அடிப்படையில் நீ போ, தீமை செய்யாத. கொஞ்ச நாள் தான் உலகத்தில் வாழ போற, அந்த கொஞ்ச நாள் சரியாயிரு. இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஆக திருமலை குரான் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது என்றால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான். ஒரு சாம்பிள் உதாரணம் பாருங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு அவங்களுக்கு ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தவழ்ந்து போகுது. தவழ்ந்து போற பிள்ளை ஒரு மாதிரி விழுகிற மாதிரி இருக்குதுன்னு வைங்க. உம்மா பதறுவாள், தாய் பதறுவாள், ஏமா எப்படியாச்சும் பிள்ளைய பிடிச்சிருங்க, பிள்ளைய தூக்கிடுங்க, பிள்ளைய வந்து விழ விட்டாதீங்கன்னு சொல்லி உம்மா பதறுவாள். ஆனா பாப்பா பதற மாட்டார். ஏன்? விளட்டுமே,
வெளிநாட்டு அடுத்த கரெக்டா நடக்க தெரியும். ஒரு தடவை பழட்டும் சொல்லுவோமா இல்லையா? நம்மளே சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி பழகிருப்போம். எத்தனை தடவை விழுந்திருப்போம்? விழுகாம யாரும் சைக்கிள் ஓட்டி இருப்போமா? ஏதோ ஒரு வளைவான ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி, வளைவான இடத்துல ஒரு ஓடுற மாதிரியான ஒரு ஃபீலிங். 2 தடவை விழுவோம், 3ஆவது தடவை சரியா ஓட்டும். இந்த இடத்துல இந்த கண்டிங்ல ஸ்லோவா போகணும், பள்ளத்துல மெதுவா போகணும், இந்த இடத்துல எப்படி ஓட்டணுங்கிற ஒரு சிந்தனையை எது கற்றுத் தருகிறது? பட்டாதான் தெரியும். இந்த ஒரு உபதேசத்தை நாம் வாழ்வியல் ரீதியாக பாடம் படிக்கிறோமே, அதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. நரகத்திற்கு போனா ரொம்ப கஷ்டம், அது பட்டுட்டு திரும்பி வர முடியாது, முன்னாடி போறதுக்கு முன்னாலே கவனமா இருந்தா திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இந்த திருக்குர்ஆனுடைய சிறப்புகளை அறிந்திருக்கலாம். இதை படிக்கிற விஷயத்தில் எந்த அளவிற்கு நம்முடைய ஆர்வத்தை காட்டுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் படியுங்கள், ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி. ஏனென்றால் இந்த திருக்குர்ஆனை யார் யாரெல்லாம் ஓதுகிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு திருமறை குர்ஆன் நாளை வந்து பரிந்துரை செய்யும். பரிந்துரை செய்யுமாம். அல்லாஹ்வுடைய தூதரும் பரிந்துரை செய்வார்கள். இந்த சமூகத்திற்கு எப்படி செய்வாங்க? நான் வந்து எங்களுடைய பாட்டனாரு என் சொல்லுமே கேட்காம போயிட்டாரு, அவருக்கு நான் பரிந்துரை செய்யணும்னு சொல்ல போக முடியுமா? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல முடியுமா? எங்களுடைய தாயாரு பாப்பா உம்மா இவங்களுக்கெல்லாம் நான் பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரை செய்ய முடியுமா? என்னுடைய நண்பரை சிரிக்க வச்சு இறந்து போயிட்டாரு, யாராவது அவர் சொர்க்கத்தை அமைச்சிரு ரசூலுல்லாஹ் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்க்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், முஹம்மதே இதோ இருக்கிறார், இவருக்கு நீ பரிந்துரை செய், இவர் இருக்கிறார், இவருக்கு பரிந்துரை செய்யாதே. அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லித்தான் ஒரு ஆளுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்ய முடியும் என்றால் திருக்குர்ஆன் அப்படி கிடையாது. திருக்குர்ஆனை யார் யாரெல்லாம் படித்தார்களோ சிறுக்கு வைக்காம, அதான் முக்கியம். சிறுக்கு வைக்காமல், இணை வைக்காமல் யார் தவறு செய்து கொண்டு திருமறை குர்ஆனை அணுகினாரோ அவருக்கு இந்த திருமறை குர்ஆன் வந்து நிற்கும் மறுமை நாள். யா அல்லாஹ், இந்த அப்துல் காதரே, இந்த அப்துல் ரஹ்மானே திருமறை குர்ஆனை படிச்சாரு, உன்னுடைய கிதாபை எடுத்து வாசித்தாரு, அதுல சில விஷயங்களை பாடம் படித்து வாழ்வியல் ரீதியாக செயல்முறைப்படுத்தினார், யா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, எல்லாம் ஒரு நரகத்தில் நீ போட்டாத. எது பேசும்? நாம் படித்திருக்கிற வசனங்கள் வந்து பேசும், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வந்து பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் திருக்குர்ஆனுடைய சிறப்புகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், என்னவாய் சொல்றீங்க நீங்க, பேசாம திருமறை குர்ஆனை பத்தி பேசுறீங்க, திருமறை குர்ஆனை ஓத சொல்றீங்க, எல்லாம் சரிதான், எப்படி படிக்கிறது? நான் ஒன்றும் கத்துக்கிறவே இல்லையே, பாதிதானே தெரியும், நான் ஒரு நாள் பூரா உட்கார்ந்து படிச்சாலும் 2 லைனை தாண்டாத, என்ன பண்றது? இந்த கவலையை தீர்ப்பதற்கு இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறை சொல்கிறது. பெண்களும் கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லாத மாதிரி என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருப்பாங்க. பெண்களுக்கு தொழுகை கடமை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுகிறதா? கடமை இருக்கு. மாதவிடாய் நேரத்தில் இருக்கிற நீங்கள் அந்த நேரம் அல்லாத நேரங்களில் தொழுகை நிலைநாட்டுங்கள். என்ன சொல்ல போனா ஆண்களை விட பெண்கள் தான் என்ன செய்ய முடியும்? திருக்குர்ஆன் அதிகமா படிக்க முடியும். வீட்டில் அவ்வளவு நேரம், நேர இடைவெளி அவ்வளவு நேரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க? நீங்க வேற போங்க, காலையில் எந்திரிச்ச மட்டும் வேலையை பார்க்கணுமா, சமையல் செய்ய வேண்டி இருக்குது, பிள்ளைகளை போய் ஸ்கூல்ல விட வேண்டி இருக்கிறது, பாத்திரம் கழுவ வேண்டி இருக்கிறது, துணி துவைக்க வேண்டி இருக்கிறது, சாப்பாடு மத்தியான சாப்பாடு ஆக்க வேண்டி இருக்கிறது, எவ்வளவு வேலையா செஞ்சுட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டதுக்கு மேல ஒரு தூக்கம் வரும் பாருங்க, அதை தூங்கி எந்திரிச்சா மகரிப் ஆயிடும். மகரிப் முடிஞ்சிட்டு நாடகம் பார்க்காம இருக்க முடியாது, இஷா முடிஞ்ச நாடகம் ஓடும், அதையும் பார்க்காம இருக்க முடியாது, இப்படியே வாழ்நாள் ஓடுது, ரொம்ப பிஸி. எப்படி திருமறை குர்ஆன் ஓதுறது? ஏன் நாடகம் இஸ்லாமா? நாடகம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த விஷயமா? திருக்குர்ஆனை நபிகளார் சொல்கிறார்கள், லா ஹர்ஃபுன் அலிஃபுன் லாமுன் மீமுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. யார் இந்த ஒரு எழுத்தை ஓதுகிறார்களோ ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 10 மடங்காக பெருக்கப்படுகிறது. சாதாரண விஷயமா?
எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்க. திருக்குறான் எடுத்து நமக்கு என்ன என்ன அத்தியாயம் தெரியும்? குல்ஹுவல்லாஹ் தெரியுதா? அதை எடுங்க. அதனால எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க அதை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு நாளைக்கு இந்த குல்ஹுவல்லாஹ் சூரத்துல் இக்லாஸை எடுத்து படிக்கிறாரோ, 2 முறை படிக்கிறாரோ, அது திருமறை குர்ஆனில் 3க்கு 1 பங்கை படித்ததற்கு சமம். குல்ஹுவல்லாஹ் 2 தடவை ஓதுனா திருக்குறான்ல முக்காவாசியில, அதாவது 100%ல 25% படிச்சதற்கு உண்டான நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க சொல்லலாம். குல்ஹுவல்லாஹ் படிச்சா எவ்வளவு பெரிய விஷயம் சிந்திச்சு பாருங்க. மார்க்கம் நமக்கு எளிதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆனோ, இந்த குர்ஆனை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? லேசாக ஆக்கி இருக்கிறோம். மனித சமூகத்திற்கு ரொம்ப லேசுதான், கஷ்டம்லாம் கிடையாது. குர்ஆன் என்பது லேசுதான். ஃபஹல் மின் முதக்கிர், இந்த லேசான வேதத்தை படிக்கிற, பாடம் படிக்கிற, அறிவுரை பெற்றுக் கொள்ளக்கூடியவர் யாரேனும் இருக்கிறீர்களா? குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறாங்க. யாராச்சும் குர்ஆன் படிக்கிறீங்களா? லேசாக்கி இருக்கிறோம், வந்து படிக்கிறான் அல்லாஹ். எத்தனை பேர் படிக்கிறோம்? சரி, திக்கி ஓதுறீங்க, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று கொடுக்குறாங்களே. யார் இந்த திருமறை குர்ஆனை சரளமாக ஓதுகிறாரோ, நல்ல சரளமா ஓதிக்கிட்டே போய், உதாரணத்துக்கு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன ஹும் அலா, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 10 நன்மையாக்கப்படும், வரிசையா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கேள்வி வருது இல்ல, நாங்கெல்லாம் திக்கி ஓதுறோம், நாங்க என்ன பண்றது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வரியில சொல்றாங்க, ஒமன் கரஅ ஃபில் குர்ஆன், குர்ஆனை இன்னும் சிலர்கள் ஓதுவார்கள், யததஅதா ஃபீஹி, குர்ஆனை திக்கி ஓதுவார், பதட்டப்பட்டு ஓடுவார், ஒரு லைனை கூட தாண்ட மாட்டாரு, அதே இடத்துல நின்றுகிட்டே இருப்பாரு. இவருக்கு நபிகள் சொல்றார்கள், வஷாக்குல் லஹு அஜ்ரான், 2 மடங்கு கூலி உண்டு. குர்ஆனை சவாரிகள் மகா சஃபரத்தின் கிராமின் பர்ரா, சங்கைக்குரிய வானவர்களிடத்திலே சஞ்சரிப்பார்கள். குர்ஆனை யார் திக்கி ஓதுகிறார்களோ, வஹுவ ஷாக்குல் லஹு அஜ்ரான், அவர்களுக்கு 2 கூலி இருக்கிறது. சரளமா ஓதுறவங்களோட சிறப்பு யாருக்கு? திக்கி ஓதுறவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன் நீங்க உளப்பூர்வமா செஞ்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு, தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்னு ஒருத்தர் சரளமா வாசிட்டார். அவருக்கு ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை, ஒரு நன்மை 10 நன்மை ஆக்கப்படும். இதுவே ஒருத்தர் குர்ஆன் எடுக்கிறார், திக்கி ஓதுறவர், அவர் படிக்கிறார், தாலிக கிதா இப்படியே தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லி திக்கி ஓதுனார்னா, ஒரு எழுத்தையே அவர் 5 தடவை படிச்சுடுவார். ஒரு எழுத்தையே 5 தடவை 6 தடவை 10 தடவை படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. ஒரு தடவை படிச்சிருவாங்க, மறுபடியும் அங்க போவாங்க, மறுபடியும் இங்க வருவாங்க. இப்படி அதை முடிக்கிறதுக்கு, கன்ஃபார்ம் ஆக்குறதுக்கு 10 தடவை படிச்சாதான் மனசுல நிக்கும், வார்த்தையில வரும், வாய வரும். அவருக்கு அப்ப எவ்வளவு நன்மை ஆச்சு, கால்குலேட் பண்ணி பாருங்க. இவ்வளவு நன்மையும் நம்முடைய சிரமப்படுத்துவதை பார்த்தும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்கிறார்கள், சிரமப்பட்டால் கவலை இல்லை, உனக்கு 2 கூலி இருக்கிறது. திருமறை குர்ஆனை நீ படி. எத்தனை பேர் படிக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். எனக்கு திருமறை குர்ஆனை வாசிக்கவே தெரியாது, நான் இப்பதான் அலிஃப் பா தா கடக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்? திருமறை குர்ஆனுடைய தர்ஜுமா இருக்கிறதா இல்லையா? எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை இறைவன் சொல்கிறான், அந்த வரலாறு எல்லாம் நீங்கள் படியுங்கள் என்று சொல்கிறான். அதிலே பலவிதமான படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்கிறான். அதை எடுத்து படிக்க, தமிழ் படிக்க கூட நமக்கு முடியாது. தமிழ் படிக்கலாம் தானே, திருக்குறள் எல்லாம் என்ன சொல்லிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தானே. அதே நம்முடைய ஆர்வங்களை பார்க்கிறோம், கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, அலட்சியமாக இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போல திருக்குறளை யார் படிக்கவில்லையோ, அதே திருக்குறான் நாளை மறுமையை வந்து பேசும், இறைவா இவன் உன்னுடைய வேதத்தை ஓதவில்லை, இவன் உன்னுடைய வேதத்தை படிக்கவில்லை. படிப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்தது, படிப்பதற்குண்டான கால நேரம் இருந்தது, ஆனால் படிக்கவில்லை. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்குதான் 15 வயசு ஆகுது,
20 வயசு ஆகுது, 22 வயசு ஆகுது, நமக்கு ஒன்றும் காலம் இருக்கு. நம்ம இப்பதான் 10th படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பிளஸ் 2 முடிக்க வேண்டியிருக்கு, காலேஜ் போக வேண்டியிருக்குது, கல்யாணம் முடிக்க வேண்டிய வாசல்ல உட்காருவோமே. அப்ப போதும் திருமறை குர்ஆன். நம்ம நினைக்கிறோம் மரணத்தை நாம் தான் தீர்மானிக்கிறோமா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை என்றைக்காவது சுமைக்கும். எல்லாரும் யாராச்சும் சொல்ல முடியுமா எனக்கு மரணம் வராதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வரும். ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை துரத்தி கொண்டு வரும். நீங்கள் உறுதியான கோட்டைகளில் உட்கார்ந்து கொண்டு என்னை மரணம் தாக்காது என்று சொன்னாலும் யுத்ரிக்குமுல் மௌத், உங்களை மரணம் வந்து அடையும். வலவு குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்து கொண்டாலும் சரியே மரணம் வரும். எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஐனமா தகுனு யாத்தி பிக்குமுல்லாஹு ஜமீஆ. இன்னொரு வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும். சிந்திக்க வேண்டாமா? எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். பிறந்து 6 மாத குழந்தை, வயிற்றிலே வளர் விரையாக இருக்கக்கூடிய குழந்தை இறைவனுடைய மௌத்தை சுவைக்கிறதே. இன்றைய பொழுதிலே இந்த நேரத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் வெளியே சென்றதற்கு பின்னால் இறைவன் நமக்கு மரணத்தை நிர்ணயித்திருக்கிறானா இல்லையா? யார் தீர்மானிக்க முடியும்? சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர் மரணம், குளித்துக் கொண்டிருப்பவர் மரணம், சாலையிலே வீதியிலே நடந்து கொண்டிருப்பவர் மரணம். எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்தும் திருமறை குர்ஆனை நாம் எடுத்து படிக்கவில்லை என்றால் நம்மை விட உள்ளத்தால் பலவீனமானவர்கள் யார் இருக்க முடியும்? நம்மை விட அலட்சிய போக்கு உடையவர்கள் யார் இருக்க முடியும்? இன்னைக்கு பல சித்தாந்தங்கள் உடையவர்கள் இங்க பாருங்க. அதுல ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய வேதங்களை, எங்களுடைய வேத புத்தகங்களை யாரும் படிக்க கூடாது, எங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் படிப்போம், எங்களை சார்ந்தவர்கள் படிப்போம். வேறு யாராச்சும் இதை படிச்சா காதல ஈயத்த காட்சி ஊத்துவோம் சொல்றாங்களா இல்லையா? இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? திருக்குறள் அப்படியா சொல்லுகிறது? யாரு வேணாலும் படி. இது ஏன் சொன்னோம்? அவன் வேதத்துல அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. நாங்க படிப்போம் எங்களுடைய வேதத்தை. அவன் சொல்றான், நம்ம படிக்கிறோமா? இன்னைக்கு திருமறை குர்ஆனுடைய மாநாட்டிற்காக திருக்குர்ஆன் மாநாட்டை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். இந்த மாநாட்டிற்காக வேண்டி மாற்று மத சகோதரர்களுக்கு குர்ஆனை கொடுக்கிற பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தான். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இப்படி கொடுக்கிறோமே, பல கேள்விகளை மாற்று மதத்தவங்க கேட்டா நம்மகிட்ட இருந்து என்ன பதில் வரும்? சில சயின்டிபிக்கல் ரீதியாக, ஓரிரை கோட்பாடு ரீதியாக, பைபிள் சம்பந்தமாக, பகவத்கீதை சம்பந்தமாக ஏதேனும் கேள்விகளை தூக்கி போட்டால் அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு திராணியும் தெம்பும் தைரியமும் நமக்கு வேண்டுமா இல்லையா? வேண்டும் தானே? எடுத்து திருமறை குர்ஆன் எடுத்து போய் கொடுக்கிறோம். இந்த மாதிரி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லப்பட்டிருக்குதே, இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்குதே, உங்க குர்ஆன்ல அதை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பார்த்து சொல்லணும். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்படி சொன்னா அழகாவா இருக்கும். இஸ்லாமிய புத்தகங்களை எடுத்து சொல்கிறோம், எடுத்து கொடுக்கிறோம், அன்பளிப்பு செய்கிறோம், தாவாக்களை செய்கிறோம். அந்த தாவாக்களை செய்கிற நாம், திருக்குர்ஆனை அவரிடத்திலே பாடம் படித்து கொடுக்கிற நாம், அந்த திருக்குர்ஆனை படிப்பதிலே என்ன ஆர்வங்களை எடுத்தோம், என்ன முயற்சிகளை கையில் எடுத்தோம்? சிந்திக்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, இறைவனுடைய சான்றுகள், இறைவனுடைய வசனங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு ஓதி காட்டப்பட்டால் ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் பொங்கி வழியும். இறைவனுடைய குர்ஆன் வசனத்தை சொல்லி காமிச்சா சாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கத்தான் செய்யுமா, குறையாத. அப்ப ஈமான் அதிகரிக்கினா என்ன காரணம்? திருக்குர்ஆன் வசனம் அப்படி அவ்வளவு சிறப்புகளை திருமறை குர்ஆன் பெற்றிருக்கிறது. இன்னொரு வசனத்தை எல்லாம் சொல்றான், வஜிலத் குலூபுஹும், திருக்குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும்,
அவர்களுடைய உள்ளம் ஆட்டம் காண்டு விடும். எவ்வளவு சிறப்பு தெரியுமா? திருமலை குர்ஆனில் உஹது போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்கிறார்கள். எப்படி அடக்கம்? ஷஹீதானவங்களை எல்லாம் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களோட கட்டிடுவாங்க, கயிறை வச்சு கட்டி குழியில இறக்குவாங்க. இப்படி 2 பேரா 3 பேரா 4 பேரா 5 பேரா 5 பேரை வச்சு கட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரே கபர்ல அடக்கிற ஒரு வழக்கு இருந்துச்சு அன்னைக்கு. அப்படி அடக்கும் பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 பேர் ரசூல் அடக்கம் பண்றாங்க. ரத்த கரையில் இருப்பாங்க ஷஹீதுகள். அவங்களுக்கு குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நபியெல்லாம் சொன்னார்கள், அவங்களை நீங்க குளிப்பாட்ட வேணாம், அப்படியே அடக்கிருங்க. 5 பேரை வச்சு அடக்குறாங்க. அந்த 5 பேத்துல அதுல ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க பாருங்க. சொல்லுதான் அந்த மண்ணிலையும் மாண்பு சேர்க்கிற ஒரு விதமாக திருக்குர்ஆனை ஒப்பீடு செய்கிறார்கள். நபித்தோழரிடத்தில் கேட்கிறார்கள், இந்த தினத்தில் இந்த நேரத்தில் இந்த 5 திருக்குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்தவர் யார் என்று கேட்கிறார்கள். நபித்தோழர்கள் இன்னார் இன்னார் என்று சொல்கிறார்கள். சொன்னதற்கு பின்னால் நபிகளார், அப்படி என்றால் அவரை முதலாவதாக அடக்கம் செய்யுங்கள். மண்ணில் போறதுக்கு கூட மாண்பு சேர்க்கிறாங்க, மண்ணிலையும் சிறப்பு சேர்க்கிறார்கள். அந்த சிறப்பை ஏற்படுத்தி தருவது எது? திருக்குர்ஆன் அல்லவா? இன்னும் நபிகளார் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் நைட்டு தன்னுடைய வீட்டுக்கு போவாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது குர்ஆன் ஓதுகிற சத்தம் மிகைக்குமா. இரவு நேரத்தில் வீட்டுல உட்கார்ந்து திருமலை குர்ஆன் படிப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் வெளியே நின்று போயிட்டு இருக்கும் பொழுது, கடந்து போகும் பொழுது, இவங்க யார் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். பகல்ல நான் போனேன்னா அவங்க யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இரவிலே என்னுடைய வீட்டிற்கு நான் நடந்து செல்லுகிற பொழுது அவர்களுடைய வீடுகளை நான் கடந்து செல்வேன். அவர்கள் கிராத் ஓதுவார்கள். அதை பார்த்து இன்னார் இன்னார் தான் என்று நான் அறிந்து கொள்வேன். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல நிறைய சஹாபாக்கள் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனாலும் கூட இரவு நேரத்தில் ஒருவருடைய ஓசையை வைத்து நபிகளார் கணக்கீடு செய்கிறார் என்றால், ஒருவருடைய ஓசையை வைத்து இவர்தான் என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிறார் என்றால், நபிகளாருடைய உள்ளத்திலேயே இடம் எடுக்கிறார் என்றால், இந்த சிறப்பை ஏற்படுத்தி தந்தது எது? திருக்குர்ஆன் அல்லவா? அந்த காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹ் மனசுல இடம் பிடிச்சாங்க. எத்தனை சிறப்புகள்! அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், மன் கரால் ஆயத்தை, யார் 2 ஆயத்துக்களை ஓதுகிறார்களோ, 2 திருக்குர்ஆனை ஓதுகிறார்களோ, ஆகிரி மின் சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ரா 2ஆம் அத்தியாயம் இருக்குல்ல, இந்த 2வது அத்தியாயத்தை யாரை ஒவ்வொரு இரவிலையும் ஓதுகிறார்களோ கஃபத்தாஹு, அதுவே அவர்களுக்கு போதும். என்ன அர்த்தம்? முன்னாடி சொன்னமே மரணம் எப்ப வேணா வரும்னு. தூங்கும் பொழுதும் சிலருக்கு மரணம் வரும். இரவு தூங்குறோம், காலையில எந்திரிப்பாங்களா இல்லையான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நிறைய வீட்டுல நம்ம பாக்குறோம். எங்க வீட்லயே நடந்த விஷயம். எங்க வாப்பாவுடைய வாப்பா இரவு தூங்குறாரு, காலையில சுபுவுக்கு டான் எந்திரிச்சிருவாரு. அன்னைக்கு சுபுவுக்கு காலையில யார் எந்திரிக்கல. என்னடா ஆள் எந்திரிக்கல அப்படின்னு பார்த்தா, தூக்கத்திலேயே சாந்தமான ஒரு நிலையில மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்திருக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருடைய மஹல்லாவில் நடக்கிறதுதான். இந்த மாதிரி அல்லாஹ் எடுத்துட்டானா என்ன பண்றது? அதுக்கு தானே துஆவே செய்யறோம். அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக உன் பெயரால், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், வாஹியா உன் பெயரால் மீண்டும் நான் உயிரெழும்புகிறேன். அதான் அர்த்தம். நான் நைட்டு படுக்கிறேன் இறைவா, காலைல நான் எந்திரிப்பேனா இல்லையான்னு தெரியாது, எனவே உன்னுடைய திருப்தியை நான் நாடுகிறேன். கேட்கிறவா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்கள் என்ன வசனம்? ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ரசூலிஹி வ காலு சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். ஒரு வசனம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தaqத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். 2 வசனம். இந்த 2 வசனத்தை யார் இரவிலே ஓதி மரணிக்கிறார்களோ, ஓதி படுக்கிறார்களோ கஃபத்தாக, அதுவே அவர்களுக்கு போதும்.
சைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது. பாதுகாப்பா நீங்க இரவு பொழுதை கிடைக்கலாம். அன்றைய இரவு நீங்கள் மறைத்தால் கூட உங்களை மன்னிப்பதற்கு இறைவன் போதுமானவன். அதான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். இது மாதிரி நிறைய சிறப்புகள் திருமறை குர்ஆனுக்கு ஏராளமான சிறப்புகள் எடுத்து பரிந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கிறார்கள், மா அதினல்லாஹு லிஷைன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா அதினல்லாஹு லிஷைன். அல்லாஹ் எந்த ஒன்றையும் காது கொடுத்து கேட்டதில்லை. மா அதின, அல்லாஹ் எதை கேட்டான் தெரியுமா? யதகன்னாபில் குர்ஆன், குர்ஆனை அழகிய குரலில் நபிகளார் ஓதுவார்கள். அதை அல்லாஹ் காது கொடுத்து கேட்டதை போல வேறு எதையும் கேட்டதில்லை. என்ன அர்த்தம்? திருக்குர்ஆனை யார் ஒரு மனுஷன் ஓதுறானோ, அழகிய குரல்ல ஓதுறானோ, அல்லாஹ் காது கொடுத்து கேட்பான். உதாரணத்துக்கு நீங்க எடுங்க, ஒரு மக்தப் மதரசா வைக்கிறோம், அதுக்கு ஒரு ஆண்டுகளா நடத்துறோம். அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு, ரெண்டாவது பிரைஸ் யாரு, மூணாவது பிரைஸ் யாரு? அந்த சம்பந்தப்பட்ட பசங்க பக்கத்துல நிக்கிறாங்கன்னு வைங்க, இந்த நிர்வாகிகள் என்னடா பேசுறாங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா? எப்படி அவங்க காதுல வந்து எவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த செய்தியை கேட்பதற்கு. அதுபோல திருக்குர்ஆனை ஒருவன் படித்தால் இறைவன் செவிமடுத்து கேட்பதை போல வேறு எதையும் இறைவன் கேட்டதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்லுகிறார்கள் என்றால் திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருமறை குர்ஆன் தான் ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து சொல்லுகிறது, அஃபலா யததப்பருனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடத்திலிருந்து வந்திருந்தால் இதிலே ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். ஃபவஜதுஹு ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, பயங்கரமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். முரண்பாடு எடுத்துக்காட்டு, குர்ஆன்ல எங்கேயாச்சும் முரண்பாடு இருக்குதா? குர்ஆன்ல எங்கேயாச்சும் தவறு நீங்க பாக்குறீங்களா? எடுத்துக்காட்டு. திருமறை குர்ஆன் சவால் விடுகிறதுங்க. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம்மாலா குலூபின் அஃகாருஹா, அல்லது உங்களுடைய உள்ளத்தில் பூட்டு போட்டுக் கொண்டிருக்கிறதா? உங்க உள்ளத்தில் பூட்டு போட்டிருக்கிறதா? பூட்டை திறந்துட்டு வெளியே வாங்க, குர்ஆன் எடுத்து படிங்கப்பா. குர்ஆன்ல என்ன அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வாசித்து பாருங்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த திருக்குர்ஆன் எவ்வளவு சிறப்பை பெற்றிருக்கிறது என்பதை சவால் விட்டு நிரூபிக்கிறது. இந்த சவால், இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய தூதருக்கு இந்த முஹம்மதிற்கு நான் சில சான்றுகளை வழங்கி இருக்கிறோம். அந்த சான்றுகளில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் ஏதேனும் சந்தேகப்பட்டால், முரண்பட்டால், ஃபாது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஊஹு ஷுஹதாக்கும் மின் துனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். முரண்பாடு இருக்குன்னு சொல்றேன், தவறு இருக்குன்னு சொல்றேன், தப்பு இருக்குன்னு சொல்றேன், ஒரு வசனத்தை நீ கொண்டு ஆமலையா இருந்தா குர்ஆன் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களை பார்த்தும், நாஸ்திகர்களை பார்த்தும், இந்து மக்களை பார்த்தும் திருமறை குர்ஆன் சார்பாக சவால் விடுகிறது. ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஒரு வசனத்தை கொண்டு வாங்க. ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வசனத்தை யாராவது கொண்டு வர முடிந்ததா? எத்தனை விவாத களங்களை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தினோம். நாஸ்திகர்களிடத்தில், நாஸ்திகர் யாரே? கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள், அவரிடத்தில் நடத்தினோம். திருக்குர்ஆன் தான் இறைவனுடைய வேதம் என்று நடத்தினோம். பைபிளை படித்துக் கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்தவரிடத்திலே நடத்தினோம், இந்து சகோதரிடத்திலே நடத்தினோம். பல சான்றுகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், பல வேத புத்தகங்களை வைத்துக் கொண்டு இதுதான் இறை வேதம் என்று கங்கணம் கட்டி திரிபவரிடத்திலே இந்த திருமறை குர்ஆனுடைய சவால் தான் நம்மை விவாதம் செய்ய வைத்தது, நம்மை விரண்டு எழுந்து பேச வைத்தது. என்ன காரணங்க? இந்த சவால் இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தாராளமா நீ பேசு, ஒரு தவறையும் காட்ட முடியாது, தைரியமா போய் பேசு, விவாதத்துல போய் நில்லு என்று திருமறை குர்ஆன் இந்த வசனம் தான் நமக்கு ஒரு ஆறுதல் ஆகிறதுக்கு.
நீங்க மாற்று மத தாவா நம்ம செய்யறோமே, தரிசனமா எடுத்துட்டு போய் செய்யறோமே, ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தா கேளுங்கன்னு சொல்லி பேசுறோமே, ஏன்? இந்த குர்ஆன் தான், இந்த திருமறை குர்ஆன் தான், இந்த வசனம் தான் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. குர்ஆனே சொல்லுது, தவறு தான் எடுத்து காட்டுன்னு சொல்லுது. இதுக்கு மேல நமக்கு என்ன பயம்? தாராளமா எடுத்து பேசலாம். அப்படிதான் நீங்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருக்குர்ஆன் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துகிறது. ஏதாச்சும் ஒரு வேதத்தை காட்டுவீங்க, பைபிள் எடுத்துக்கங்க, பகவத்கீதை எடுத்துக்கங்க, எந்த ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் இது போன்ற ஒரு சவாலான ஒரு வசனத்தை நீங்கள் காட்ட முடியாது. திருக்குர்ஆன் விடுகிறது. எடுத்துக்காட்டு, ஒரு வசனத்தை காட்டு, 2 வசனத்தை காட்டு, 10 வசனத்தை காட்டு, திருக்குர்ஆன் மட்டுமே சவால் விடுகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தனை சவால்களை முன்வைத்து சொல்கிறது. அப்பலா தத்தப்பருங்கள் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இதை படிச்சா அவ்வளவு சிறப்பு, காது கொடுத்து கேட்டா அவ்வளவு சிறப்பு, எத்தனை விஷயங்களை சொல்கிறது. இதையெல்லாம் படித்திருக்கிற நாம், தெரிந்திருக்கிற நாம், வரக்கூடிய நாட்களிலும் திருமறை குர்ஆனில் நம்முடைய அலட்சிய போக்கை காட்டினால், நம்முடைய முயற்சி இன்மையை காட்டினால், நம்முடைய அசட்டை போக்கை காட்டினால், அதே திருக்குர்ஆன் நாளை மறுமையில் இறைவன் புறத்திலே வந்து சொல்லும், இறைவா எல்லா சிறப்புகளையும் தெரிந்து கொண்டான், ஆனால் உன்னுடைய வேதங்களை ஓதவில்லை, படிக்கவில்லை என்று சொல்லும். நாம் நரகத்திற்காக போக வேண்டி இருந்தாலும் கூட திருமறை குர்ஆனை படித்திருந்தால் அதே திருமறை குர்ஆன் வந்து சொல்லும், இறைவா இவனை மன்னித்து விடு, இவனுக்கு கருணை காட்டு, இவன் உன்னுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதினான் என்று பரிந்துரை பேசும். ஆகையால் இன்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் உகந்தையானதாக அருளாக திகழ்ந்திருக்கிற இந்த திருமறை குர்ஆனை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் ஓதுகிற காலமெல்லாம் நாம் அருள் செய்யப்படுவோம். ஈர் உலகிலும் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. ஆக நேரம் கிடைக்கிற போதெல்லாம் திருமறை குர்ஆனை ஆண்களாக இருக்கக்கூடியவர்களும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து நாமும் அதை படித்து பாடம் பெற்று நன்மைகளையும் இறைவனுடைய திருப்தியையும் பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபையை முடிக்கிற பொழுது, நிறைவு செய்கிற பொழுது நபிகளார் சொல்லித்தந்தார்கள், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.